ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட்ல வந்து பத்தியம் அப்படிங்கிறத நாங்கள் ஃபாலோ பண்ணணுமா ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் அப்படின்னா? அதாவது ஹோமியோபதி மெடிசன்ஸ்க்குன்னு சொல்லிட்டு நம்ம எந்த விதமான பத்தியமும் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனா நம்ம மெடிசன் எடுத்துக்கிறதுக்கு ஒரு 1 ஹவருக்கு முன்னாடியும் 1 ஹவர் கழிச்சு நம்ம வந்து கொஞ்சம் கேப் விடணும். ஏன் அப்படின்னா நம்ம ஸ்ட்ராங்கா ஏதாவது ஸ்டிமுலன்ஸ், எக்ஸாம்பிளுக்கு ஒரு காஃபி குடிக்கிறோம், இல்லைன்னா வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டிமுலண்ட், எக்ஸாம்பிளுக்கு ஒரு டீ எடுத்துக்கிறோம், இல்லைன்னா சில பேர் வந்து ஆல்கஹால் ஹேபிட்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே என்ன பண்ணும்னா ஹோமியோபதி மெடிசன்ஸை வந்து அதோடைய தன்மையை குறைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதோடைய முழுமையான வீரியம் வந்து கிடைக்காம அது சப்ரஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இதனால நம்ம வந்து ஒரு 1 ஹவருக்கு முன்னாடியும் 1 ஹவர் கழிச்சு நம்ம கொஞ்சம் வந்து ஃபுட்டு வந்து கேப் விட்டுட்டோம் அப்படின்னாலே நம்ம ஹோமியோபதி மெடிசன்ஸ் அதோடைய இயல்புல வந்து ஆட் பண்றதுக்கு ஆரம்பிக்கும். ஸோ இதான் ஒரு முக்கியமான ரூல். இன்னொன்று வந்து பத்தியம் அப்படிங்கிறது வந்து நம்மளோட நோய்க்கும் நம்மளோட உடல்நிலைக்கும் நம்ம வந்து எடுத்துக்கிட்டா போதும். இப்போ வந்து நம்ம டயபெட்டிக் பேஷண்டா இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த நோய்க்காக வேண்டி சில இனிப்பு வகைகளை வந்து தவிர்க்கணும். கண்டிப்பா ஒரு வாக்கிங் வந்து பிளான் பண்ணணும். இந்த மாதிரி சின்ன சின்ன லைஃப் ஸ்டைலையும் சில ஃபுட் விஷயத்தையும் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணியே ஆகணும். பட் மெடிசன்ஸ்க்காக அப்படின்னு சொல்லும் போது இந்த மாதிரியான ஸ்ட்ராங் ஸ்மெல்லிங், நம்ம வீட்டில் வந்து மெடிசன் வாங்கிட்டு வந்துட்டோம், ரொம்ப ஸ்ட்ராங்கான பெர்ஃப்யூம் இருக்கு, இல்லை ஊதுபத்தி இருக்கு, இல்லைன்னா வந்து ஒரு ரொம்ப ஸ்மெல் அதிகமாக இருக்கக்கூடிய உணவு ஏதாவது இருக்கு, எக்ஸாம்பிளுக்கு ஒரு வெங்காயமோ இல்லை பூண்டோ, இந்த மாதிரியான சின்ன சின்ன ஸ்மெல் எல்லாமே கூட நம்மளோட ஹோமியோபதி மெடிசன்ஸோடைய எஃபெக்டை வந்து குறைக்கிற மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். இதுதானே தவிர மற்றபடி நம்ம பெரிய அளவுல எந்த விதமான பத்தியமும் கண்டிப்பா கடைபிடிக்கணுங்கிற மாதிரி இல்லை. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாய், தேங்க்யூ.